எப்படி மேம் நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தோமோ அப்படியே இருக்கீங்க? நம்ம நலங்கு மாவு, நல்பிரமாதி தைலம், குங்குமாதி தைலம் அவ்வளோதான். டெய்லி குடிக்கிற ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவும் பீட்ரூட். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஜென்ரலாக அந்த சுகர் கட் பண்ணுறது, கீ டெய்லியுமே நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸும் சாப்பிடுவேன். ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா ஒரு எந்தெந்த விதைகள்லாம் வந்து இந்த ஸ்கின்னுக்கு ஆன்டி ஏஜிங்லாம் ரொம்ப நல்லது? இப்போ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச சீட்ஸ் அப்படின்னா பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறாங்க, குக்கும்பர் வெள்ளரி சீட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கிறோம், சியா சீட்ஸ் எடுத்துக்கிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஜ் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே ரொட்டீனாக நம்ம இந்த ஸ்கின்னுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் நித்யா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இந்த கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி மேம் நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தோமோ அப்படியே இருக்கீங்க? அந்த டாபிக் தான் இன்னைக்கு வந்தேன். எப்படி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ரொம்ப யங்காக இருக்கணும், ஏஜிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேம் நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு என்ன மேம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ஸோ அந்த நம்ம எப்பவுமே சொல்கிற விஷயங்கள் தான், நம்ம வீடியோவில் சொல்கிறது தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு கிடையாது. ஜென்ரலாக அந்த நம்ம நலங்கு மாவு, நல்பிரமாதி தைலம், குங்குமாதி தைலம் அவ்வளோதான். சிம்பிளாக இது 3 விஷயம் தான். டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுனா இது 3 விஷயம்தான். அந்த ஜென்ரலாக அந்த சுகர் கட் பண்ணுறது, அப்புறம் அந்த டயட்டில் பார்த்து இதெல்லாம் சாப்பிட்றது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. அப்படி கிடையாது. சுகர் கட் பண்ணணும்னா அப்படி எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படியே பண்ணணும், ஐயோ இது எனக்கு ஒத்துக்காது, அப்படி கிடையவே கிடையாது. ஸோ கீ டெய்லியுமே நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸும் சாப்பிடுவேன். அது வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே. ஸோ எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா ஒரு 15 to 20 minutes ஆகுது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆர் யோகா பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கினா போதும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோன்னா இது இப்போதைக்கு இது ஓகேவா அப்படின்னு ஒரு கான்ஷியஸோடு சாப்பிட்டா ஓகே. டைம் அந்த ஃபுட்டோட குவான்டிட்டி எவ்வளோ நம்ம சாப்பிட்றோன்றது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதுதான் உங்களுடைய இளமையின் ரகசியம் அப்படின்னு. இளமையில் டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுக்காக தனியாக மெனக்கட்டுறது இல்லை. ஓகே, யூஸ்வலாகவே நிறைய விஷயங்கள் நிறைய டாபிக் பற்றி பேசும்போது இந்த ஜூஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லைக் ருட்டீனாக என் ஸ்கின்னுக்கும் சரி என்னோட ஓவரால் ஹெல்த்துக்கும் இந்த ஜூஸ் நான் டெய்லி குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காங்க? டெய்லி குடிக்கிற ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவும் பீட்ரூட். ஸோ எப்படி சொல்கிறேன்னா வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் எம்டி ஸ்டொமக்கில். அண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி மார்னிங் மட்டும் அந்த வெந்தய பொடியும் சீரக பொடியும் மட்டும் ஒரு 5 to 8 grams அளவுக்கு எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் சாப்பிட்ருவேன். ஸோ இது மட்டும் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மோர், தயிர் சேர்த்த டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கிறது அது ஒரு ஹேபிட்டாக, அது டிஃபால்ட்டாக வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதுதான். ஓகே மேம், இப்போ ஃபஸ்ட்டு இந்த என்னென்ன ஃபுட்ஸ் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஏஜிங்க்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது மேம் நம்ம ருட்டீனாக சாப்பிட்ற விஷயங்களில்? ஓகே, இப்போது ஏஜிங்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னீங்க. அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாலும் மெயினாக நம்ம சால்ட் கண்டென்ட் எல்லாருமே ஆஃப் சால்ட் சாப்பிட்டாலே ஓகே தான். இப்போது இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ணும். நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் சால்ட் அதிகமாக தான் இருக்கும் அதில். ஸோ அந்த சால்ட்டை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிடுங்க. ஆஃப் சால்ட் இருக்கிற ஃபுட்டு குழந்தைகள்லேருந்தே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டெட் செல்ஸ் வந்து ஸ்கின்லேயே நிறைய பேருக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். அப்போது பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்க என்ன ஆகும்னா டக்குன்னு நமக்கு ஒரு ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வர ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 years 35 yearsலேயே சுகர், பிபி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா லைஃப் ஸ்டைல் தான். இப்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுகர் சாதாரணமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் அப்படின்னா ஏஜ் 28 தான் ஆகும், பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குது.
ஸோ என்னங்க அப்படின்னு அது ரீசன் பின்னாடி போய் நம்ம என்ன அப்படியே கேட்க சொல்லுவாங்க, நான் அவுட் சைட் ஃபுட் தான் 2 வருஷமாக சாப்பிட்றேன், ஸோ நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுத்துக்கிறேன், ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுட் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆன்டி ஏஜிங் பற்றி பேசும்போது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது வந்து நிறைய இந்த விதைகள்லாம் வந்து நிறைய பேர் அவங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிட் லாஸ்க்குனா இது, ஹேருக்குனா இது, ஸ்கின்க்குனா இது அப்படின்ற மாதிரி நிறைய டயட்ஸ் வந்து இருக்குது. இந்த விதைகள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான். எந்தெந்த விதைகள்லாம் வந்து இந்த ஸ்கின்னுக்கு ஆன்டி ஏஜிங்லாம் ரொம்ப நல்லது? ஜென்ரலாக சீட்ஸ் அப்படின்னாவே நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, உடலில் இருக்கிற எல்லா சக்திக்குமே, இப்போ நமக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா நமக்கு சீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச சீட்ஸ் அப்படின்னா பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறாங்க, குக்கும்பர் வெள்ளரி சீட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கிறோம், சியா சீட்ஸ் எடுத்துக்கிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம எள்ளு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு சீடு தான். அதில் அவ்வளோ ஆற்றல் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வெந்தயம், ஸோ வெந்தயம் ஒரு சீடு தான். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் கொலாஜன். ஸோ கொலாஜன் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கொலாஜன் இருக்கக்கூடிய ஃபேஸ் க்ரீம் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணிகிட்ருக்கோம்னா ஈஸியாக நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமானதுன்னா கசகசா. இதுக்கும் நம்மளுடைய டெட் செல்ஸ் நம்ம ஸ்கின்லேருந்து வரணும் அப்படின்னா கசகசா எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த காலத்துலலாம் ராஜவம்சத்தில் இருக்கிறவங்க பெண்கள் கசகசா தான் ஸ்கின்னுக்கு பயன்படுத்துவாங்க. நல்லா பால் விட்டு அரைச்சி அதை பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதனோட மஞ்சளும் கலந்து ஸ்கின்னுக்கு நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா வந்து நரிஷ் பண்ணி கொடுக்கணும். ட்ரை ஸ்கின் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ எல்லா கிளைமேட்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சம்மர் வந்துச்சுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு, மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு கசகசா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சீடும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாக் சீட்ஸு. ஸோ ஃப்ளாக் சீட்ஸ் பார்த்திங்கன்னா அதை ஜஸ்ட் நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணும்போது ஜெல் மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஜெல்லை பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது நம்ம ஃப்ளாக் சீட்ஸ்னால் ஹேருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பவுடர் பண்ணி இன்டர்னலாக சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஜெல்லை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சேம் இந்த ஆலோவேரா அப்ளை பண்ணால் எவ்வளோ ரிசல்ட் நமக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸோட ஜெல்லையும் நமக்கு அவ்வளோ கொலாஜன் இருக்குது. ஸோ கொலாஜன் இருக்கிற ஃபுட்ஸோ இல்லை கொலாஜன் இருக்கிற நம்ம சீட்ஸோ நம்ம எடுத்துக்கும்போது ஸ்கின் நல்லாவே ஒரு நியூட்ரிஷன் வரும். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் எல்லாமே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் பக்கம் போயிட்டோம்னா இந்த வெண்டைக்காய், நிறைய நாட்டு மருந்து கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காயோட சீட்ஸ் கிடைக்கும். ஸோ சீட்ஸ் கிடைக்கும். அந்த சீட்ஸுமே நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த சீட்ஸ்லேருந்தே நிறைய ஆயில் எல்லாமே சித்தா மெடிசனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சித்தர்கள் அன்னைக்கே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சீட்ஸில் இருந்து செய்யக்கூடிய எல்லா மருந்துமே அதிக வீரியமாக இருக்கும். இப்போது ஆண்களுக்கு வந்து உயிர்த்தன்மை இல்லாமல் இருக்குது, பெண்களுக்கு கன்சீவாக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதோ இந்த விதைகளில் இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் நல்ல அதிகமான வீரியமாக இருக்கக்கூடியதும் எஃபெக்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விதைகள்லேருந்து செய்யக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தைல வகைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அப்படி ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்பிரமாதி தைலம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தைல வகைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். ஸோ என்னடா ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக்கு, ஏஜ் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ரொட்டீனாக நம்ம இந்த ஸ்கின்னுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ சீட்ஸ் பற்றி சொன்னீங்க, எக்ஸ்டர்னலாக போடுறது. சில பேர் இப்போ நிறைய பேர் அவங்க டயட்டில் ஒரு சாலடாவோ இல்லை அவங்க ட்ரிங்க்ஸ்லேயுமே அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க. அந்த சீட்ஸை எப்படி எடுத்துக்கிறது நல்லது மேம்? அப்படி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது லைக் ஒரு சின்ன ஒரு குயிக் ரெசிபி மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி. இப்போது சீட்ஸ் அப்படின்னும் போது நம்ம அப்படியே சூ பண்ணி சாப்பிட்லாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுடர் நம்ம ஃப்ரூட் சாலடோ வெஜிடபிள் சாலடோ இல்லை மில்கில் மிக்ஸ் பண்ணி கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை பேசிக்காகவே நல்லா சோக் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு நம்ம மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்துடலாம். ஸோ அப்படி நம்ம சீட்ஸ் ஏதாவது ஒரு வகையில் டெய்லியுமே ஏதாவது ஒரு 2-3 சீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கிட்ஸ் வந்து இல்லைங்க இப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதனோட கொஞ்சம் வெல்லம், நெய், கீ எல்லாமே சேர்த்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி லட்டூஸ் மாதிரி கொடுத்தாலும் அந்த சீட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. பட் இதனோட நம்ம வந்து ஸ்வீட் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வெல்லமோ இல்லை தேனோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து கிட்ஸுக்கு கொடுத்துடலாம். இந்த ஃபார்மில் எல்லாம் நம்ம சீட்ஸ் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் வயதானவர்களுக்கு ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, நாங்கள் எப்படி இது சாப்பிட்றது, அபோவ் 60 இயர்ஸ் இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி பவுடராக எடுத்துக்கலாம்.
அதுவும் இந்த சீட்ஸ்லாம் எடுக்கும்போது ஏஜ் பர்சன்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் ஜென்ஸ்க்கு. ஸோ அதுக்கு எல்லாமே சன்ஃப்ளவர் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. PSA லெவல் நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த 2 சீட்ஸுமே பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம், மில்கில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.